இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதில் 24வது வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அதாவது தாவீது ராஜா பாவம் செய்தது நிமித்தம் அவனை நிறுத்தி கொண்டு வருந்தி, ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தனேன்னு சொல்லி தன் ஆடையை கிழித்து கொண்டு அவன் ரோட்டில் விழுந்தது போல சில மனிதர்கள், நீங்கள் பாவம் செய்து விட்டேன், மற்றவர்கள் நான் துரோகம் செய்து விட்டேன், என்னால் சில பேர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி தாங்களே வருத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது டெல்லியில் ஒரு 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 கோயிலுக்கு முன்பு ஒரு மனுஷன் யாரோ ஒரு மனுஷனுக்காக தீங்கு செய்துட்டாரான். அந்த வலது கையினால் தீங்கு செய்ததுனால அந்த மனுஷன் தான் வலது கையை நீட்டிக்கிட்டே தான் வாழ்க்கை நடத்துதாரான். ஏன்னா தன்னைத்தானே துக்கப்படுத்திக்கிட்டாரான். ஐயோ நான் தவறு செய்துட்டேனே, இதற்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்லி தாங்களே காயப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்டேன்ப்பா. உன்னுடைய பாவத்தையும் சரி, உன்னுடைய சாபத்தையும் சரி, உன் குடும்பத்திற்கு உண்டான எல்லா காரியத்தையும் நான் சிலுவையிலே என் மீது ஏற்றுக்கொண்டேன். நீ அதனால் சோர்ந்து போய் உன்னை நீயும் வருத்தி கொள்ளாத. நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி விழுந்து போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுறா, நீ பாவத்தை இதோடு நிறுத்திக்கோ, இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழு, அதுக்கு கிருபையை என்னிடத்தில் கேளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். நீ ஆண்டவரிடத்தில் கிருபையை கேளுங்க, உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்க. ஆண்டவருடைய பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு தாங்க. பாவம் நீ மேற்கொள்ளக்கூடாது. குடினாலும் சரி, இச்சைனாலும் சரி, விபச்சாரமானாலும் சரி, எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள நீங்கள் விடவே கூடாது. அது உங்களை மேற்கொள்ள பார்க்க தான் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவன் இந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடாது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் அதுக்காக நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால் ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டாருன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் பாவம் செய்ததுனால தெய்வத்தை நீங்கள் மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறதுக்கு சமம். மறுபடியும் தேவனை சிலுவையில் அடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுவார். நீங்கள் அதனால் அந்த காரியம் தயவு செய்து நீங்கள் செய்யாதீங்க. தெய்வத்திற்காக வாழ்கிற பிள்ளைங்க நீங்கள் பாவம் செய்து அந்த பாவத்தை தவறு செய்துட்டேன்னு உணர்வு அடைஞ்சு ஆண்டவரத்தில் ஒப்புரவாகி அந்த பாவத்தை விட்டு நீங்கள் மறுபடியும் விலகி ஓடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்து போனாலும் தள்ளுண்டு போவதில்லை. என் கையை விட்டு நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நீ ஓடி போகலாம்னு நினைக்க, என் கரத்துக்குள்ளே தான் நீ நிற்கிற. ஆனால் இனி பாவம் செய்யாத, பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வா. அதிகாலையில் என்னை தேடு, ஜெபம் பண்ணு, என்னுடைய சமூகத்தை தேடு, வேதத்தை வாசி. உன் இருதயம் உன் சிந்தனையும் கட்டுப்பாடாக இருக்கும். அப்பொழுது இந்த சிந்தனை உனக்குள்ள வரும் பொழுது பிசாசானவன் ஜெயிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அவன் அழியும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அந்த இச்சையின் வேறு அறுபட்டு போகும். அது சுட்டரிக்கப்படும் பொழுது நீ எழுந்து நிமிர்ந்து ஒளி வீசும் பாத்திரமா நீ தேவனுக்காய் நிற்கும் பொழுது அவனை ஆசீர்வதிப்பார். நீ அப்படிதான் வாழ்க்கை வாழணும், ஒளி வீசுகிற பாத்திரமா இருக்கணும். ஏனோதானோன்னு வாழ்க்கை வாழவே கூடாது. கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறது பயனுள்ள வாழ்க்கை. ஏனோதானோன்ற வாழ்க்கை அல்ல, புரோஜனமுள்ள வாழ்க்கை. யாராவது நீங்கள் கிறிஸ்தவர்களான்னு கேட்டால் ஆமான்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு கேட்டால் நான் பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன், புரோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். ஏனோதானோ என்ற வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு சத்த நாளைக்கு எங்கேயோ போகிறதில்ல. நான் கிறிஸ்துவுடனே மரிப்பேன், கிறிஸ்துவுடனே உயிர்ப்பேன்னு சொல்கிற ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க. அதனால் தயவு செய்து உங்களை நீங்கள் வருத்தி கொண்டு உங்களை நீங்களை காயப்படுத்தி ஆண்டவர் விட்டு விலகி ஓட நிற்காதீங்க. ஆண்டவர்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர்களை எழுந்து நிமிர்ந்து மறுபடியும் நடக்கிறதுக்கு உதவி செய்வார். நீங்கள் மறுபடியும் தேவனிடத்தில் வாங்க. கெட்ட குமாரன் எப்படி திரும்ப இயேசுவினிடத்தில் வரும்பொழுது, அவன் தகப்பனிடத்தில் வரும்பொழுது அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தது போல ஆண்டவர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவன். இயேசு அப்படின்னு சொன்னாலே அவர் நல்ல தேவன் என்று இருக்கிறது. அதனால் உங்களை நீங்கள் தவறான தெய்வம் என்று அவரை குறித்து நீங்கள் மனதில் நினைக்காதீங்க. தவறு செய்துட்டீங்களா ஒத்துக்கோங்க, ஆண்டவரத்தில் ஒப்புரவாகுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, மனம் நொந்து போகாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களை விட்டு தூர போய்விட்டனே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் ஓடி வந்து விடுவார்கள். சப்பா என்னை இழுத்துக்கொள்ளும், நான் ஓடி வந்து விடுவேன்னு சொல்லி பக்தன் இனிமையாய் பாடுகிறான். ஆண்டவரே, இவர்களை இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இவர்கள் உமக்காய்
வாழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் ஒளி வீசும் கதிராய் மாற்றுகிறான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ரத்தின கல்லாய் மதுமரா கல்லாய் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதம் உள்ள கல்லாய் மாற்றுவீராங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வமே உமக்கு பிரோஜனமாக எடுத்து மாற்றுங்க. இயேசுவை பாவத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை விளத்தலுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக என்று சொல்ல ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, நன்மையினால் முடி சுட்டுங்க, ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துங்க, காத்து கொண்டு ரட்சகர் மீட்பெருமாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் மனம் அடைந்து போகாதீங்க. நீங்கள் விழுந்து போகிறதுக்காக தேவன் உங்களை ரத்தம் சொல்லி மீட்கவில்லை. நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி மீட்கவில்லை. ஆண்டவருக்காக தன் ஜீவன் வாழ்க்கையை நடத்துவதற்காக தான் தேவன் உங்களை ஜீவனை கொடுத்து மீட்டார் என்பதை மறந்து போகாதீங்க. இயேசுக்காக வாழுங்க, சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. God bless you.